நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தேசிய கொடி ஏற்றி வைத்து மூவர்ண பலூன் மற்றும் சமாதான புறா பறக்கவிட்டு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உடனிருந்தார். மேலும் போலீஸ் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி ஆட்சியர் கௌரவித்தார். தொடர்ந்து 19,97,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 170 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கான அரசியலமைப்பு சட்டங்கள் ஆராயப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. இந்தியா விடுதலை அடைந்து இறையாண்மை கொண்ட குடியரசு என அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து 76ஆம் ஆண்டான இன்று வரை குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 76வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்க மைதானத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் மூவர்ண பலூன் மற்றும் சமாதான புறா பறக்கவிட்டு போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். போலீஸ் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் 19,97,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் 170 பயனாளிகளுக்கு வழங்கினார். Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் கிரீன் சிட்டி. For booking call 9962596259. சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில்